பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெத்லகேம் என்னும் ஒரு சிறு ஊரிலே பிறந்து மாட்டுத் தொழுவத்தில் பிறந்து மக்களுடைய பாவத்தெல்லாம் நீக்கிறதுக்காக ஒரு கொல்கொதா மலையிலே இரு கல்லர்கள் நடுவிலே ஒரு கல்லனை போல தன் உயிரை நீத்தார். அந்த அளவுக்கு நமக்காக நிறைய செஞ்சிருக்கிறாரு. அவர் அந்த உயிரை நீத்த பொழுது அவர் அந்த சிலுவையிலே கல்வாரி சிலுவையில் தோற்று அவர் பேசிய 7 வார்த்தைகள். முதல் வார்த்தை, தேவனே இவர்களை பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியாமல் செய்கிறார்கள். இரண்டாவது வார்த்தை ரட்சிப்பு. இது அவர்கள் ஏசப்பாவுக்கு பக்கத்துல 2 கல்லர்கள் இருந்தாங்க. அந்த கல்லர்கள்ல ஒருத்தருக்கு ஏசப்பா மீது அதிகமா நம்பிக்கை இல்லாத இன்னொருத்தர் ஏசப்பா பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்ச ஒருத்தர். அப்புறமேட்டு அவர் எந்தவித பாவமே செய்யாம நம்ம செஞ்ச பாவத்துக்கு நம்ம தண்டனை அனுபவிக்கிறோம். ஆனா ஏசப்பா எந்தவித பாவமே செய்யாம தான் தண்டனை அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு ஏசப்பாவை குறித்து அவர் அந்த மாதிரி பேசின இடத்துல ஏசப்பா அந்த கல்லணை குறித்து நீ இன்று என்னோட கூட பரதேசில் இருப்பாய்ன்னு சொல்லிட்டு அந்த கல்லணை குறித்து சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி மூன்றாவது வார்த்தை பராமரிப்புனா, அதாவது ஏசப்பாவோட கடமைகள் என்னன்னா, இந்த உலகத்துல அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தந்தை ஒரு தாய் கொடுத்துருக்காங்க. அந்த தாயாகிய மரியாள் அவங்களை தன்னுடைய அன்பான ஒரு சீசனான யோவான் இடத்துல கொடுத்து கொண்டு போகிறார். அதாவது இது மரியாதை பார்த்து இதோ உன் மகன் அப்படின்னு சொல்லியும், யோவானை பார்த்து இதோ உன் தாய் என்று அப்படி சொல்லி போயிருக்கிறாரு. அடுத்த 4வது வார்த்தை அங்கலாய்ப்புனா, என் தேவனை ஏன் என்னை கைவிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு புலம்பல் மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அவர் எப்படி சொல்றது, நிறைய அவ்வளவு வலிகளும் அவ்வளவு கஷ்டங்களும் கடந்துதான் அந்த இடத்துல அவர் இருக்கிறார். சிலுவையில இருக்கும் போது அவ்வளவு வலிகள் அவருக்கு இருந்திருக்கும். அதனால தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு அங்கலாய்ப்பா வெளிப்படுத்தினாரு. 5வது வார்த்தையா ஒரு தவிப்பு. அதாவது தவிப்புன்னா மாம்சத்துக்குரிய தவிப்பு இல்லை, ஒரு ஆவிக்குரிய ஒரு தவிப்பாய் வெளிப்படுத்தினாரு. 6வது வார்த்தை எல்லாம் முடிந்ததுன்னா அவர் இந்த பூமிக்கு என்ன ஒரு பர்பஸ்க்காக வந்தாரோ அந்த பர்பஸை முடிச்சுட்டாருன்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக எல்லாம் முடிந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. 7வது வார்த்தையா ஒப்பு கொடுத்தார். பிதாவிடத்துல பிதாவோட கையில தேவன் அவரோட ஆவியை ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லியிருக்காங்க. 7ங்கிற நம்பர் வேதாகமத்துல ஒரு பரிபூர்ணமான ஒரு நம்பராக சொல்லியிருக்காங்க. எல்லாரும் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வசனத்தை வாசிங்க. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். தேவன் அவர் 6 நாள் இந்த பூமியை சிருஷ்டித்ததற்காக அவர் 6 நாள் சிருஷ்டித்து இருந்தாரு. அந்த 7வது நாள் தான் அவர் ஓய்ந்து இருந்தாரு. அதனால அந்த 7வது நாள் ரொம்ப ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருந்தது. அதே மாதிரிதான் 7ங்கிற வார்த்தையுமே ஒரு பூரணமான ஒரு எண்ணாகவும் கருதப்பட்டது. ஏசப்பா அந்த சிலுவையின் பாதையில கூட அவர் 7 வார்த்தைகள்லாம் பேசியிருக்கிறாரு. முதல் 6 வார்த்தையுமே ஒரு விண்ணப்பம், ஒரு ஜெபம், அப்புறமேட்டு ரட்சிப்பு, மன்னிப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயத்த சொன்னவர். 7வது வார்த்தையா அவர் சொன்னது என்னன்னா, பிதாவின் இடத்தில் அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார், தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார். எல்லாரும் லூக்கா 23:46 23:46. இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அதாவது இதே வசனத்தை இன்னும் ஒரு 3 சுவிசேஷ புத்தகத்திலையுமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை எடுங்க. அதே மாதிரி மார்க் 15:37.
இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். இந்த 3 சுவிசேஷ புத்தகத்திலயுமே வந்து ஏசப்பா வந்து இப்படி சொல்லியிருக்காங்கிறத சொல்லியிருக்காங்க. பட் ஆனா லூக்கால மட்டும்தான் ரொம்ப தெளிவா முழுமையா சொல்லியிருக்கிறாங்க. 23:46 இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அவர் அந்த மாதிரி சொல்லி ஜீவனை விடும்போது அங்க உள்ள சிச்சுவேஷன் எப்படி இருந்துச்சுன்னா, லூக்கா 23:44 அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாய் இருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருளடைந்தது. தேவாலயத்தின் திரைச்சலைகள் நடுவில் 2ஆக கிழிந்தது. அதாவது அவர் அந்த 7வது வார்த்தை சொல்லும் போது அங்க என்ன சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா, ஒரு 6ல இருந்து ஒரு 9 மணி, அந்த அண்ணா சொன்னாங்க ஆல்ரெடி, லாச்சன் அண்ணா சொன்ன மாதிரி தான் 6ல இருந்து 9 மணிங்கிறது அந்த இதுல காலை நேரத்தை தான் குறிக்குது. அந்த ஒரு காலை நேரத்துல சூரியன் வந்து அப்படியே எப்படி சொல்றது, மங்கி வெளிச்சம் கொடுக்காம அந்த அளவுக்கு அந்தகாரம் வந்து சூழ்ந்து இருந்தது அந்த இடத்த ஃபுல்லாமே. அது வந்து எப்படி மென்ஷன் பண்றாங்கன்னா, ஏசப்பா வந்து ஒரு வெளிச்சம். அவர் வந்து அந்த சிலுவையில வந்து அவ்வளவு பாடுகளை அனுபவித்துட்டு இருக்கிறதுனால அந்த சூரியனே வந்து அந்த வெளிச்சத்தை கொடுக்காம அந்த இருளை வந்து கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தேவாலயத்துல வந்து திரைசிலை நடுவில் 2ஆக கிழிந்தது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. தேவாலயத்துல திரைசிலைங்கிறது எப்படின்னா, அந்த காலத்துல வந்து ஒரு சர்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சர்ச்சில் வந்து மக்கள் ஒரு சைடு உட்காந்துருப்பாங்க, இன்னொரு சைடு வந்து வேத பாதகர்களும் ஆசாரியர்களும் இருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க 2 பேத்துக்குமே நடுவில் வந்து ஒரு ஸ்கிரீன் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த ஸ்கிரீனுக்கு இந்த சைடு தான் மக்கள் இருப்பாங்க, இந்த சைடு வந்து ஆசாரியர்கள் வந்து அந்த பலிகளை வந்து செலுத்துறாங்க. அந்த இரத்த பலிகளை வந்து செலுத்துற ஒரு இடமா தான் இருந்துச்சு. அதை வந்து மறைக்கிற விதமாக தான் ஒரு ஸ்கிரீனை வந்து போட்டிருப்பாங்க. அந்த ஸ்கிரீன் வந்து 2ஆக கிழிஞ்சது அப்படிங்கிற மாதிரி இதுல போட்டிருக்காங்க. அப்புறமே இதை வந்து இதுக்கு முன்னாடியே வந்து ஒருத்தர் தீர்க்க தரிசனமா சொல்லியிருக்கிறாரு. இந்த 7வது வார்த்தையை வந்து தீர்க்க தரிசனமா இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க சொல்லியிருக்கிறாங்க. சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 31ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல சொல்லியிருக்கிறாங்க. உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்தியபரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டெடுத்தீர். கர்த்தாவே, நீர் என் பலக்காரியோடு பலக்காரி, என்னோடு அவர்கள் உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்தியபரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டு கொண்டீர் அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனத்தை சொல்லியிருக்கிறாங்க. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற மாதிரி தான் இப்போ லூக்கா 23 அந்த மாதிரி நடந்திருக்கு. ஏசப்பாவை வந்து அந்த இடத்துல வந்து பிதாவின் இடத்துல அவரோட ஆவியை வந்து ஒப்பு கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஏசப்பா வந்து பல வழிகள் நிறைந்த ஒரு பாதையை, அந்த கல்வாரி சிலுவையை வந்து சுமந்த பொழுது பல வழிகள் நிறைந்த ஒரு பாதையை தான் கடந்து வந்திருக்கிறாங்க. அது என்னென்ன பாதைன்னு வந்து மத்தேயு 27ஆம் அதிகாரம் 28 அதுல இருந்து 31வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி, முள்ளுகளால் ஒரு துணியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து, அவர் வலது கைக்கு ஒரு தோலை கொடுத்து, அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு, யூதருடைய ராஜாவை வாழ்க்கை என்று அவரை பரியாசம் பண்ணி, அவர்களை துப்பி அந்த தோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவர் உடுத்தின மேலங்கியை கலற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். அந்த சிலுவையில அறையும் போது அவர் எவ்வளவு பாடுகள் அனுப்பிச்சிருக்கிறாருன்னா, அவரோட சிரசுல வந்து முள்களால் செய்யப்பட்ட ஒரு கிரீடத்தை வச்சிருக்கிறாங்க. அப்புறமேட்டு அவரை வந்து நிறைய ஒரு கம்பு அந்த மாதிரி விஷயத்த வச்செல்லாம் அவரை வந்து அடிக்கிறாங்க. அவரோட கால்கள் அடிக்கிறாங்க, எத்தி உதைக்கிறாங்க, அப்புறமேட்டு துப்புறாங்க. இந்த மாதிரி நிறைய தூஷணமான வார்த்தைகள்லாம் பேசுறாங்க. ஒரு மாதிரி கேலி கிண்டல்கள்லாம் நிறையவே பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் மீது வந்து உள்ள நம்பிக்கையை வந்து வெளிப்படுத்துறாரு. அதாவது உமது கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு மகா சத்தமாய் கூப்பிடுறாரு. அந்த மகா சத்தமாய் கூப்பிடுறாருங்கிற சொல்லும் போது அவர் ஏற்கனவே 5வது வார்த்தை மாதிரி தாகமாய் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. அந்த தாகமா இருக்கிறேங்கிறது ஆவிக்குரிய வார்த்தையை அவங்க சொன்னாங்க. அது வந்து நம்ம ஒரு மாம்சத்துக்குரிய தாகம் சொல்ல வந்தா, நான் தண்ணி எதுவுமே இல்லாம அந்த அளவுக்கு அந்த கஷ்டத்துல வந்து ரொம்ப தாகமா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்திருக்காங்க. அந்த தாகமா இருக்கிற நேரத்துல கூட
அவர் வந்து அந்த இடத்துல மகா சத்தமாய் கூப்பிட்டு, இது என் பிதாவே உமது கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவ்வளவு மகா சத்தமாய் அவ்வளவு நம்பிக்கையோட வந்து அப்படி சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி இயேசுபாவை பின்பற்றிய ஒருத்தரை பத்தி நம்ம சொல்லலாம். அப்போஸ்தலர் 7:59, 7ஆம் அதிகாரம் 59வது வசனம். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று தேவன் தொழுது கொள்ளுகையில் அவனை கண்டறிந்தார். அதுக்கு முன்னாடி உள்ள வசனமும் பின்னாடி உள்ள வசனமும் பாருங்க. அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கண்டறிந்தார்கள். சாட்சிக்காரர்கள் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று தேவன் தொழுது கொள்ளுகையில் அவனை கண்டறிந்தார்கள். அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் இந்த பாவத்தை சுமத்தாதீர்கள் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி முத்திரை அடைந்தான். தேவன் சிலுவை பாதையில வந்து எப்படி இது பண்ணாரோ அதே மாதிரிதான் தேவனையே பின்பற்றி ரத்த சாட்சியாய் வாழ்ந்த ஒரு மனுஷன் தான் ஸ்தேவானும் அதே மாதிரி தான் தேவன் என்ன பண்ணாரோ அதே மாதிரி தான் இவங்களும் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ வந்து கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அந்த கல்லெறிஞ்சு ரொம்ப அதே மாதிரிதான் அவனே முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். அதாவது ஏசப்பா எப்படி பண்ணாரோ அதே மாதிரி தான் ஸ்தேவானுமே அந்த நிறைய பேர் நம்ம மேல கல்லெறிஞ்சாங்க, நிறைய பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல கூட ஸ்தேவான் வந்து ஏசப்பா மேல உள்ள நம்பிக்கை வந்து எப்படி வெளிப்படுத்திருக்கானா, என்னோட ஆவியை வந்து உங்க இடத்துல ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க என்ன பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்லியிருக்கிறாரு. இப்படிலாம் சொல்லி இந்த மாதிரி அவரும் தேவனை குறித்து ஒரு ரட்ச சாட்சியாய் வாழ்ந்திருக்கிறாரு. அதே மாதிரி நம்மளுமே வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே பல கஷ்டங்களும் பல போராட்டங்களும் நடுவில் தான் நம்ம இங்கே வந்து உட்காந்துருக்கோம். இன்னும் பல போராட்டங்கள் நம்ம லைஃப்ல டெய்லியும் நடந்துகிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு சுச்சுவேஷன் அப்பவுமே நம்ம வந்து எப்பயுமே கர்த்தர் இடத்துல நம்ம ஒப்பு கொடுத்துடணும். நம்மளை படைத்து நம்ம எப்படி சொல்றது, இந்த உலகத்தை உருவாக்க வல்லமை உள்ள ஒருத்தரால நம்மளுக்கு வர சின்ன சின்ன போராட்டத்தை சமாளிக்க முடியாதா? நம்ம அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டோம்னா நம்ம அந்த போராட்டத்துல ஈஸியா அவர் சமாளிச்சு நமக்கு என்ன வேணுங்கிறத அவர் தெளிவா செய்வார்.